அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தனது பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, எது குறித்து இந்த ஆலோசனை, கூடுதல் விவரங்கள்? அருணேஷ், அதிமுகவில் உச்சக்கட்ட மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இரு அணிகளாக பிரிந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே சட்டப்பேரவையில் கொறடா யார், சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதெல்லாம் குறித்ததான அந்த சர்ச்சைகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் எஸ்பி வேலுமணி தலைமையில் இயங்கக்கூடிய அணியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது வரைக்குமே எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தொடர்ச்சியான 2017 தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்திருக்கிறோம். அந்த தோல்விக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை விவாதிக்க வேண்டும், அதற்காக பொதுக்குழுவை நீங்கள் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே அந்த 21 மாவட்ட செயலாளர்கள், 26 தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் சபாநாயகரை பொறுத்த வரைக்குமே தற்போது வரைக்கும் யார் கொறடா, யார் சட்டமன்ற குழு தலைவர் என்பதை அறிவிக்கவில்லை. இவர்கள் தரப்பிலிருந்து, எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து எஸ்பி வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகவும், கொறடாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்து அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இருக்கும். தற்பொழுது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இதில் என்ன ஆலோசனை என்றால், எஸ்பி வேலுமணி தலைமையில் இயங்கக்கூடிய குழுவினர் ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களிடம் கையொப்பம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுக்குழுவை அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய சட்ட விதியின்படி 1/3 மெத்தட், அதாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒரு தரப்பினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தால் அவர்கள் அந்த பொதுக்குழுவை கூட்டிதான் ஆக வேண்டும். பொதுச் செயலாளருக்கு அந்த முழு அதிகாரம் இருக்கிறது என்றாலும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரமும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிமுகவினுடைய சட்ட விதிகளில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக சசிகலா அவர்கள் சிறை சென்ற போது பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்டினார்கள். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பின்புதான் அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். அந்த அடிப்படையில் எஸ்பி வேலுமணி தரப்பினர் தற்பொழுது அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அந்த மும்முரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்களை ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் விரைவில். அந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த 25, அதாவது கொறடா உத்தரவை மீறி சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்த சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அருணேஷ், ராஜேஷ், ஒருபுறம் எஸ்பி வேலுமணி தரப்புல பொதுக்குழுவை கூட்டி ஆரோக்கியமான விவாதம் நடத்தினா நாங்கள் எப்பொழுதும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களை அழைச்சி இப்போ ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பொதுக்குழு கூட்டினால் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்ற நிலையில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டுவதற்கான முன்னெடுப்பு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழுவை கூட்டினால் அது அவர்களுக்கு நிச்சயமாக பாதகமாகத்தான் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றால் கிட்டத்தட்ட 21 மாவட்ட செயலாளர்கள், 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் என பலர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுக்குழு, பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு விதமான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டினால் அது அவருக்கு சாதகமாக முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது அவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டும் பொழுது, ஏனென்றால் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் புதிதாக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பொதுக்குழு செயற்குழு
கூட்டப்படும். அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி கூட்டுவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் அவரது ஆதரவாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அருணேஷ். ராஜேஷ், தற்பொழுது அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நீக்கம் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல, ஆனாலும் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. மேற்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு? ஆளுநரை சந்தித்து தகுதி நீக்க நடவடிக்கை, அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம், இது போன்ற நடவடிக்கை ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஏற்கனவே அடிப்படை உறுப்பினர், அவர்களுடைய கட்சி பதவி உள்ளிட்டவைகள்லாம் அவர் பறித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே, அதாவது பொதுவாக ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டால் அந்த கட்சியினுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ தலைமையாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் அங்கீகரிக்கப்பட்ட, அறிவிக்கப்பட்ட கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் இருக்கிறார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவருக்கு தான் அந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி மீறி வாக்களிக்கலாம்? அதனால் அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஆளுநரை சந்தித்து முறையிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் சட்டமன்றம் என்பது வேறு, அரசியல் கட்சிகளுடைய நிலை என்பது வேறு. சட்டமன்றத்திற்குள்ளாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை முடிவு என்ன என்பதை பொறுத்துதான் அந்த தகுதி நீக்கம் அல்லது சபாநாயகரினுடைய முடிவு என்பது அமையும். இதற்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றது அருணேஷ். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை நீக்க வேண்டும், அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுக்க வரும் பொழுது அவருக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எதிராக வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் அவருக்கு ஆதரவாக தினகரனுடைய ஆதரவாளர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆனால் சபாநாயகர் எடுத்த முடிவு என்ன? டிடிவி தினகரனுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பதவியை தான் அவர் தகுதி நீக்கம் செய்தார். அதே நேரத்தில் எதிர்த்து வாக்களித்த, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசை எதிர்த்து வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவரது ஆதரவாளர்களை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 5 ஆண்டுகள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்தார்கள். இதில் மொத்தமாக பார்க்கும் பொழுது பல்வேறு வழக்குகளை வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மகாராஷ்டிரா வழக்காக இருக்கட்டும், இல்ல கர்நாடகா, ஆந்திரா போன்ற வழக்குகளை அவர்கள் சுட்டிக்காட்டினாலும் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானளவிய ஒரு சட்டம் என்பது, அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு மட்டுமே உரித்தாக இருக்கிறது. சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் இறுதியானதாக இருக்கும் என்று நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பினர் அந்த பொம்மை வழக்கினை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது இங்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு அப்ளிகபிள் ஆகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக சபாநாயகரை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியினை அங்கீகரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.